மயக்கம் என்ன ஆமாங்க, ஏதோ பண்ணுது மனசுக்குள்ள. ஆமாங்க, பண்ணாம இருக்குமா? என்ன எப்படி இருக்கு? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு இருந்தாலும் நீ வீடு ஆடு மாடெல்லாம் கூட்டி கொண்டு போய் மடியா. ஆமா பத்தியா ஆம்பளை வேச பொண்டாட்டி தானே. யாரியா பொண்டாட்டி? யாரியா சொன்னது? யாரியா சொன்னது? இந்த ஆளு வீட்டையா வந்துச்சு நினைக்கிறப்பா. நீ ஏன் நினைச்சுக்கிறியா அந்த மாதிரி? லவ் பண்றமா? லவ் பண்ண மனதார விரும்புற அப்படியெல்லாம் கிடையாது வெள்ளச்சாமி. வாழணும் உங்க மேல ஆசைப்பட்டு நான் வந்திருக்கேன். என்னையோட வாழணும்னு தாய்
சந்தையில விட்டு நீங்க வந்திருக்கீங்க. உங்க கையால மஞ்ச கயிறு எடுத்து தாலி கோர்த்து என் கழுத்துல 3 முடிச்சு கட்டுனாதான் நான் உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற சாணம். அப்ப அதுக்கு இடையில பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டியும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது முண்டை. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. இல்ல ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டா அப்ப அனுபவம் பேசுறது அந்த ஆளுக்கு. ஏன் கட்டிக்க கூடாதா? அப்படிதான் கட்டிக்கிட்டு அடி ஒரு நெஞ்சு கூலி பக்கத்தில வெள்ளையம்மா கை விரல் கூட நிழல் கூட பெண்கள் மேல படணுங்க. சரி கண்டிப்பா. மாங்கல்யத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. அதனால என்ன செய்யறானா? என்ன செய்யணும்? ஆடு மாடெல்லாம் கூட்டி கூட்டி உங்க வீட்டுல விட்டு சரிங்க இருக்கிற நகை நட்டு பூரா ஒரு பையில போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு சாக்குல அள்ளிட்டு சொல்லு. தூக்கிட்டு வர முடியாதுல்ல. அதனால இருக்கிற நகை நட்டுலாம் எடுத்துக்கிட்டு ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு வந்துரு. நான் அங்கேயே உட்காந்துருக்கிறேன். அவனை காதல் பண்ணலையா? கிளம்பு. நீ யாருன்னே தெரியாது. ஏன் அப்ப நகைக்கு ஆசைப்பட்டுதான் பொம்பளை பிள்ளைய காதல் பண்றீங்களா? இல்ல நகைக்கு ஆசைப்படல. இங்க இருந்து தெரியாம ஓட போறோம். நான் வேட்டைக்கு வந்து வெறுங்கையோட வந்தேன். வெறுங்கையா வச்சுக்கிட்டு எதுக்குயா பொம்பளை பிள்ளைய தேடி வந்த? அதனால வேட்டைக்கு வந்தேனா அதனால அப்பவே காதலிச்சுட்டேன். எழுதிட்டுனா அதுல. ஆமா அதனால என்ன செய்யறேன்னா இப்ப நகையை கொடுத்தேன்னா ஒன்னொன்னா அடவு வச்சு நம்ம 2 பேரும் திருப்பி திம்போம். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு சரி நான் சம்பாதிக்க போவேனா? ஆமா போவீங்களா? போயிருவாப்புல போவாரு போறாயா? தாலி கட்டின பிறகுதான் சம்பாதிக்க போவேன். ஏன் அது வரைக்கும் வேண்டுதல்ல? இல்ல சம்பாதிக்க போனோன்னு அந்த நகையெல்லாம் திருப்பி உனக்கு தாரேன். திருப்பி ஆமா நீ கழுத்துல காதுல எல்லாத்தையும் தொங்க விட்டுக்கிட்டே தெரிவே. அதனால திருப்பி தாரேன். இருக்கிற நகை நட்டுலாம் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. ஒண்ணு கூட உங்க அண்ணனுக்கு வச்சுக்க கூடாது. தெரியுமா என்ன பேசுனாங்க? பின்னாடி விட்டு முன்னாடி பேசுறாங்க. நான் பின்னாடி பேசுறாங்க. என்ன நீங்க பாத்தீங்க? எப்படியா பொம்பளை பிள்ளைக்கு இப்படி அல்வா கொடுக்காம எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? டே சண்டாலா யாரு கூடிய கெடுக்க ஆண்டி வேஷம் போட்டுருக்குற? நீ வர்றியா? வர முடியாதா? வர முடியாதுங்க. நகை நாட்டுல வேணாம்னு சொன்னா உங்க மனதார நேசிக்கிறேன். சரி கட்டினா துணிமணி சேலையோட வருவேன். நீ துணிமணி இல்லாம கூட ஏப்பா துணிமணி இல்லாம வந்தா நான் ஏத்துக்கிறேன். நல்லா வந்தா போடி. இப்படிப்பட்ட ஆளை நான் பாக்க. துணிமணி இல்லாம யாரா வருவாங்களா? ஒரு துணிமணியோட வாங்கினேன். ஓஹோ ஒரு துணிமணியோட மாத்து சேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்றாப்புல. வாங்கி தரேன். வாழ்ந்தாலும் உங்களோட செத்தாலும் உங்களோட சரி என் மனதார நேசிக்கிறேன். காலத்தாமதம் காரியத்திற்கு எடுன்னு சொல்லுவாங்க. பாலத்துக்கு வந்துரு. உத்தக்கணு பாலத்துக்கா? ஐயோ எனக்கு பாலம்னா பயமா இருக்குங்க. அது உனக்கு பயப்படாத. நான் சொல்லி பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவோம்? என்னங்க இவருக்கு சர்வீஸ் ஆன இடம். பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன் மடியில நான் உன்படிக்க நீ ஏன் மடியில படுத்து தூங்கத்து? நான் படுக்க மாட்டேப்பா. எப்படி அப்புறம் சாரையை வாங்கி கொடுத்தோன்னே தெரியும். போயிட்டு வா. ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு வந்துருவா. ஆனா உப்புச்சட்டி என்பவன் எங்களை பார்த்துட்டேன். பாலத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது உப்புச்சட்டி எங்களை பார்த்துட்டார். ஏன்னா உப்புச்சட்டினா அவங்க ஊருக்கு கழுதையில உப்பு கொண்டு வந்து போடுவாங்க. அவரு எங்களை 2 பேர்த்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா பார்த்துட்டாரு. சரி பார்த்துட்டாருன்னா 2 பேர்த்தையும் பிரிச்சுடும். அவங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவளை வர சொல்லி கண்டிப்பா ஊரை விட்டு ஓடி போயிடணும். அடி ஒத்தக்கண்ணு பாலை விட்டு ஒலிவாடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா
என் தங்கச்சி எவனோ ஒரு காவாளி பையன் ஆவாளி பையன். ஆமா ஆ. ஊருக்கு ஆட்டமாட வந்தவன் ஆ. என் தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு என் குடும்பத்தை ஆட்டங்கடை வச்சுட்டான். ஆஹா. ஏய், ஆ. பிடா. சரி சரி உப்பு சட்டி சொன்னியா தே வழியா அதே அம்போராகன்னு ஓஹோ. பின்னாடியே விரட்டி போய் அதை அறுக்கணும். எதை இருக்குன்னு? அவன் தலைய அறுக்கணும். ஓஹோ. ஒரே வெட்டணும். பாப்போம். ஏய், வாடா வாடா தங்கச்சிய அவனுக்கு கூட்டி கொடுத்த பழுதா நீங்க எல்லாம் யாரு? பார்க்கலையா? உப்பு சட்டி சொன்னா யாரோ ஒரு 4 பேர் உதவி பண்றாங்கன்னு. அந்த ஆள் இல்ல வேற வேற அப்ப வேற ஆளுகளா இருப்பாங்க. ஆம். பரவாயில்ல. டேய், லட்சாமி கத்துற பாருங்க பின்னாடி. அடி ஒத்த கண்ணு பாட விட்டு என்ன? நீங்க சொன்னது மாதிரி ஒத்தக்கன் பாத்துக்கு வந்துட்டாங்க. வந்தாச்சு. வரும்பொழுது உப்பு சட்டி என்பவன் பாத்துட்டாங்க வெள்ளச்சாமி. ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க இருக்க கூடாது. நான் சொல்ல முடியாத. அது நான் யாரு சொல்ல- கத்த பிள்ளைய செத்து தொலைஞ்சிடாத எங்க அண்ணன் மார்ட்ட. ஏன்? அடிபட்டு. ஐயோ சத்தம் கேக்குது. என்னை துரத்திக்கிட்டே வருவாங்க போல இருக்கே. எனக்கு பயமா இருக்குங்க. சித்தியாச்சு வாங்கி வைக்கிறாங்க இல்லப்பா வாந்தி எடுக்கிறேன். யாரும் இல்லங்க, வாந்தி எடுக்கிற எங்க அண்ணன் மாதிரி தான் எங்களை தேடிக்கிட்டு வர்றாங்க என்னைய. எனக்கு ஏய், பயமா தண்ணியை ஊத்தி கொப்பிளிடா. வெள்ளச்சாமி. இல்ல கிணத்துக்குள்ள என்கிட்ட விழுந்துட்டான் பாருங்க. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதோ பாரு, ஆனமலை ஒத்தக்கடை. இந்த ஆனமலை ஒத்தக்கடை போயிட்டோம்னா பெரிய மலை. அந்த மலையில போய் ஒண்டிக்குவோம். யாரையுமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது. மலை மேல. ஆமா. அடி ஆனமலை ஒத்தக்கடை அது வரைக்கும் சுத்தப்பட்டி ரோட்டு வழி. அடி சுத்தப்பட்டி ரோட்டு வழி வெள்ளையம்மாம் ஸ்ரீமதுரை போவபடி கண்மணியே. ஆனமலை ஒத்த கடைக்கு அச்சச்சோ எனக்கு ஆனமலை ஒத்த கடைனா ரொம்ப பயமா இருக்குங்க. ஏமா ஏமா ஏன்? நான் ஒரு நிமிஷம் கூட அந்த ஒத்த கடை நரசிங்கபுரத்துல இருக்கவே மாட்டேன். ஏன்? யோ, எங்க இனத்தாரி எங்க சொந்தக்காரங்க அந்த ஒத்த கடையில நிறைய பேர் இருக்காங்கய்யா. ஓஹோ. உங்களோட என்னை சேர்த்து பார்த்தா சத்தம் கேட்டுருச்சா? சரியான காவாலி பய கூட்டமா இருக்குது. வாந்தி எடுத்து என்னை முடிச்சே இல்லப்பா. துரத்திக்கிட்டு வர்றாங்க போல இருக்குய்யா. ஆனமலை ஒத்த கடையில உங்க சொந்த பந்தம் நிறைய இருக்கு. நிறைய இருக்காங்க. மலைக்கு வியாபாரத்துக்கு போலையா? அந்த மலை ஓரத்திலே இருப்பாங்க பாருங்க. இல்லைங்க வெள்ளச்சாமி, நாங்க வருஷம் அந்த அழகர் ஆத்துல இறங்குற திருவிழா சித்திரை மாசம் நடக்கும்ல, அந்த திருவிழாவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது வழக்கம். சரி உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்களாக்கா இன்ன வரைக்கும் தகவல் போயிருக்கோம். மலைச்சாமி மக வெள்ளையம்மாவ யாரோ ஒரு களவாணி பைய கூட்டிட்டு ஓடிட்டாயா அப்படின்னு சொல்லியிருப்பான் உப்பு சட்டி. அப்ப கனவாடி பையன் என்ன அப்ப நான் சொல்ல மாட்டேங்க, உப்பு சட்டி சொல்லியிருப்பாங்க. சரி, அதனால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சரி. இந்த ஆனமலை ஒத்த கடையை விட்டு தாண்டோம்னா மீனாட்சி அம்மன் கோயில் போயிடலாம். மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் மீனாட்சி, மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவள் மீனாட்சி. மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டோம்னா அங்க மாலை மாத்தி தாலி கட்டிட்டோம்னா நம்மளை பிரிக்க முடியுமா? ஆமா, பிடிக்க முடியாது. முடியாது. கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்துருச்சு. அப்ப என்னென்ன வாங்கிட்டு வருவீங்க? என்ன செய்யறேன்னா கல்யாணத்துக்கு? எல்லாம் எப்ப அந்த கல்யாணம் பண்ணணும்னா என்னென்ன வாங்கணும் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அவன் இன்னொருத்தருக்கு சொல்லுவேன் ஆ. ஆ. ஒற்றை பெருமாளு. எப்பா கார்த்திகே டேய், இந்த கல்யாணம் பண்ணோம்னா என்னென்ன வாங்கணும்? மஞ்சக்கயிறு வாங்கணும். அவன் சொல்லுவேன். சொல்றா தம்பி, நான் கல்யாணம் பண்ண என்னென்ன வாங்கினேன்? கட்டில் வாங்கணுமா? எதுக்குடா கட்டிலு? எப்ப கட்டில் எதுக்கு? ஏங்க கட்டிலே கட்ட போறேன். ஒரு தேங்காய் 2 ஊரு. ஏம்மா, அவங்க பேச்செல்லாம் கேட்காத. உனக்கு கல்யாணத்துக்கு தேவைதானே? ஏங்க இவன் போய் சேரத்துக்கு மல்லு துணி இளநீரை வாங்க சொல்றேன், மங்களையும் வாங்க சொல்றேன். அதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. தெரியல, ஏதாச்சும் சோறு தான் ஆக்குவேன். அரசாங்கலையா இதெல்லாம் வேண்டாங்க வெள்ளச்சாமி, என்ன? அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க. என்னைய நம்பி வந்துட்டீங்கள, நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். என்ன? உங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, எனக்கு கூறப்பட்டு சேலை, 2 மாலை, ஒரு தாலி. ஐயோ, தாலியெல்லாம் வாங்கணுமா? ஆமாங்க. தாலி வாங்கணுமா? யோ, தாலி கட்டுறதுக்கு வாங்கியா உன் வாயில தாலி நல்லா வாங்கணும். வருது. எங்க ஊர்ல அந்த தாலி வாங்குறதுக்கு மட்டும் போவேன். எதுக்கு போகும்? தாலி வாங்க போகுது. தாலியை வாங்க கூடாது, கடையில போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கட்டணும். ஓ, அப்படி. இந்த பாவம்யா, தகப்ப இல்லாத பிள்ளை இல்லையா, தாய் வளர்த்திருக்காக. சரி, அதனால போனது தாலி வாங்கணும்.
உனக்கு மாலை வாங்கணும், எனக்கு ஒரு மாலை தாலியை வாங்கணும்ல, எனக்கு தாலி கட்டி இருக்கு, வாங்க நம்ம கல்யாணம் வாங்கணும், எனக்கு மாலை வாங்கணும், உனக்கு மாலை வாங்கணும். ஆமாங்க. பட்டு வேட்டி பட்டு சேலை அடேடா கரெக்டா சொல்றாரு. அது பூரா எல்லாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு நீ வாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல வரங்கேள் என்னன்னு கேப்ப? 1000 கால் மண்டபம் இருக்கு. ஆமாங்க. இங்க வந்து உங்க அண்ணன் தம்பியில கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு இந்த சீக்கிரமா. 1000 கால் மண்டபத்துல. ஆமா, அதனால இந்த 1000 கால் மண்டபத்துல ஒளிஞ்சிரு. உனக்காக மதுரை பெரிய கடை வீதியில பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னு கேப்பீங்க. இது பிச்சை பிச்சை எடுக்க போறீங்களா? இல்ல, போக மாட்டேன். ஏயா எத்த பெரிய ஆளு, எவ்வளவு மதிப்பு மரியாதையா வாழ்ந்துட்டு ஒரு மனதார விரும்பின வெள்ளையம்மாவை கூட்டிட்டு வந்து பிச்சை எடுக்கிறிய அறிவு இருக்காயா? பிச்சை எடுக்கலாமா? பிச்சை எடுக்க போல நகைய குடுமா ஒன்னொன்னா அடவு வச்சுட்டு தாலியெல்லாம் வாங்கிட்டு வரேன். இப்படி கௌரவமா கேளியா? யாருக்காக கொடுக்க போறேன்? உன்னை நம்பி உசுரற்ற பொருளே நான் வந்துட்டேன். இதெல்லாம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? உயிர் இல்ல. சரி குடுமா, நேரம் உனக்கு விடிய போகுது. கொடுத்துருமா குடுமா கழட்டி கொடுமா. கழட்டி குடுமா, உனக்கு திருப்பி திருப்பி தாரே. ஆமா, திருப்பி திருப்பி தாரே. நம்பலமா? இல்ல திருப்பி திருப்பி அப்படிங்கிறப்ப அதுலயே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குது. அப்படி இல்ல, இவ்வளவு கல்யாணம் பண்ணோட நான் வேலைக்கு போவேனா? ஆமா போவினா? போவேன். போகல மாட்டேன். எந்த வேலைக்குப்பா? அப்ப உனக்கு திருப்பி தாரே. திருப்பி 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 தாரே. ஆம்பளை ஜாதி ஏமாறதுனே பெண்கள் பிறந்திருக்கலாம். 10 பவுன் இருக்குமா? ஆட போய் ஒரு பவுன் எவ்வளவு? 1 லட்சம். ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போச்சா? என்ன குறையவே இல்லையே. இங்க பத்திரமா வந்து திருப்பி 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 கொடுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. மீனாட்சி கோயில் தேடி வில்லையம்மா கோடி ரூபா வருமடி கண்மணியே. மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டோம். மீனாட்சி அம்மன் வரங்கேள், உனக்காக எல்லாமே வாங்கிட்டு வர்றேன். அம்மா மதுரை மீனாட்சி தாயே, பெண்களுக்கு உயர்ந்தவள் மதுரை மீனாட்சி. நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனதார நேசித்து விட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டோம். எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து எங்களுக்கு மாலை மாங்கல்யம் எடுத்து கொடுத்து இந்த மகளையும் மகனையும் வாழ வைக்க வேண்டும் மதுரை மீனாட்சி. நான் தர முடியாது, சென்று வா. அம்மா நாங்கள் இருவரும் பூலோகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டோம். எங்களுக்கு வாழ வேண்டும் என்றால் மாலை பொருத்தம் எடுத்து கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறாயே தாயே, காரணம் இருக்கும் அல்லவா? காரணம் என்ன தாயே? அம்மா அம்மா வாழ்வோம் என்று நினைத்தா பூலோகத்தில் பிறந்தோம். எங்கள் வாழ்வை 3.25 நாளிலே முடிவு என்று சொல்லுகிறாயே என் சுவாமியோ வெள்ளையம்மாள் இந்த 1000 கால் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு தாயிடத்தில் அடைக்கலம் கேள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்வேன், என்ன செய்ய போறேன் என்று தெரியவில்லையே வெள்ளச்சாமி.
ஹலோ எல்லாம் அவுட்ல போட்டிருக்கு அங்கேயே நாடகம் பார்க்குறாங்க இங்கே வெயிட் தம்பி ஹலோ 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 நோண்டிக்கிட்டே இருக்கியே சுவாமி இப்பொழுது மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மீனாட்சிக்கோ இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் உனக்காக மாலை தாலி மஞ்சள் குங்குமம் பூ போட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன் விளையம்மா சோகமா இருக்க ஓ அண்ணன் தம்பியை விட்டுட்டு வந்துட்டோம் ஓ சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்னு சோகமா இருக்கியா இல்லை சுவாமி வாழ்ந்தாலும் ஒன்றாக வாழ்வோம் செத்தாலும் ஒன்றாக சாவோம் என்று உடன் பிறந்த அண்ணன்மார்கள் தாய் தந்தை சொந்த பந்த ஊர் உறவு அனைத்துமே வெறுத்துவிட்டு நீங்களே கெதி என்று வந்துவிட்டேன் தாங்கள் சொன்ன பிரகாரமே தாயிடத்தில் சென்றால் நாம் இருவருக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்னீர்கள் தாங்கள் சொன்ன பிரகாரம் அடைக்கலம் கேட்டேன் அதற்கு அந்த தாயார் அடைக்கலம் இல்லை என்று சொல்லிவிட்டார் சுவாமி என்னம்மா சொல்றேன் ஆம் சுவாமி மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மீனாட்சி நமக்கு அடைக்கலம் இல்லை என்று இல்லை சொல்லிவிட்டாரா என்று சொல்லிவிட்டார் காரணம் என்னவென்று கேட்டாயா காரணம் கேட்டேன் மகளே நான் மாலை மாங்கல்யம் எடுத்து கொடுத்தால் நீங்கள் இருவர் பூலோகத்தில் நீடோடி காலமாக வாழ வேண்டும் பாதிலே அழிவதற்கு தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டது காரணம் கேட்டதற்கு மகளே நீ அழைத்து வந்தாயோ வெள்ளச்சாமிக்கோ நான் 3.25 நாளில் மட்டும்தான் பூலோகத்தில் உயிர் உள்ளது என்று தெரிவித்தது என்னமா தெரிவிக்கின்றேன் மஞ்சள் குங்குமத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மீனாட்சி மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய மீனாட்சி இன்னும் 3.25 நாள் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும் சுவாமி. அதுக்கு மேல் வாழ முடியாது ஈசன் போட்ட எழுத்து எல்லளவு குறையாது என்று சொல்லிவிட்டதா உண்மைதான் சுவாமி என்ன செய்வோம்? என்ன செய்ய போறோம் என்று தெரியவில்லை என்ன செய்ய போறமடி வெள்ளையம்மா என் மனமும் கலங்குதடி கண்மணியே என்ன செய்ய போறோம் வெள்ளச்சாமி என் மனமும் கலங்குதுங்க வெள்ளச்சாமி அடியே கூடி நம்ம வாழ்வான்னு வெள்ளையம்மா ஊரை விட்டு வந்தமடி கண்மணியே வாழ்ந்தாலு வாழ்வோம் என்று வெள்ளச்சாமி வீட்டை விட்டு வந்தேன் இங்கே அருகிறே கூடி வாழ்வோம் சேர்ந்து வாழ்வோம் ஊரை விட்டு வந்தோம்லவா ஆனால் நமக்கு அந்த ஆண்டவன் ஈசன் போட்ட எழுத்து எல்லளவு குறையாது என்று சொல்லிவிட்டது சுவாமி கலங்க இன்னும் வேண்டாம் என்ன செய்யும் எங்க போகும் ஒன்றுமே புரியவில்லையே மயங்காதே 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 மறந்தாலும் மகராணி மயங்காதே மயங்காதே மறந்தாலும் மகராணி உன் கூட நான் இருப்பேன் கலங்கவும் வேண்டாமடி மகராசா மகராசா எனக்கேற்ற மகராசா 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 எனக்கேற்ற மகராசா மலமூல நாம இருக்கேன் துணை வருவேன் மகராசா மலைமூல நான் இருப்பேன் துணை வருவேன் மகராசா ஆனால் பாண்டிமணியோ அங்கோபா தெரிகிறது சிம்மக்கல் ரோட்டிலே சிவகங்கை மேட்டிலே பாண்டிமணி வந்து கொண்டிருக்கின்றார் அவரிடத்தில் நாமல் இருவரும் அப்படி ஆகட்டும் அடைக்கலம் சுவாமி. வாழ்ந்தால் அவரோடு செத்தால் அவரோடு என்று பாண்டிமணியை பார்க்கலாம் அவர்கள் வெகு அதே சீக்கிரமாக சமயம் புறப்படும் சுவாமி. பாண்டிமணியை அப்படி பார்க்கலாம் ஆகட்டும். அடி பாண்டிமணி கோயில் தடி போவாம் அடி பக்குவமா வழி நடப்போம் இல்லையம்மா அடி ஓட்ட பெருநடையா பெருநடையா அம்மா ஓடிடுவா மறுபடி கண்மணியே சுவாமி சிம்மக்கல் ரோட்டிலே சிவகங்கை மேட்டிலே பாண்டிமணி தெய்வமே எங்க இருக்கின்றாய் ஆடி வா பாண்டி உன்னை நினைத்து ஓடி வா பாண்டி இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியை ஆதரிக்க நீதான் வர வேண்டும் அதனால எழுப்பிடுங்க திரும்ப எல்லாம் ஏந்திரிப்பா ஏந்திரிப்பா சாமி வருது ஏந்திரிக்க ஏந்திரி எல்லாத்தையும் சாமி வருது எந்திரிங்க சாமி வந்து ஏந்திரிங்க தூங்குறோம் ஏந்திரி எழுப்பி பாண்டிமணி வர போறாங்க அடுத்தது பாண்டிமணி சாமி வருது குறவன் குறத்தி வருவாங்க அதெல்லாம் பார்க்கணும் பாண்டிமன்ட்ட விபூதி வாங்கிட்டு போவிக்க தயவு செய்து எல்லாம் உட்காருங்க யாரும் வீட்டுக்கு போறேன்னு போகாதீங்க பாண்டி தெய்வமே தெய்வமே. ஓடி வா எங்க இருக்கின்றாய் ஆடி வா சுவாமி செம்மக்கால் ஓட்ட விட்டு சிவகங்கை மேட்ட விட்டு கல்லுக்கட்டு உரணி கருப்பாகி மண்டகத்தை விட்டிறங்கி என் தங்க பாண்டி முத்து பாண்டி செல்ல பாண்டி ஆடி வர வேண்டும் அம்மா ஆடி வர வேண்டும் ஐயா வந்தாராம் பாண்டி துறை அவர் வாராராம் பாண்டி துறை வாராறு பாண்டித்துறை அது வாராறு பாண்டித்துறை பச்சை ரத்தம் குடிப்பவனா பள்ளிகார பாண்டியராம் ரத்த குடிப்பவனா பலிகார பாண்டிசாமி குட்டி ரத்தம் குடிப்பவராம் குலகார பாண்டியராம் ரத்த
சாமி. நாலு பேர் போங்க 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 ஐயா அஞ்சு பேர் போங்க போங்க பின்னாடி பின்னாடி போங்க 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 வா 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 அப்பா பிடிக்கணும் ரெடியா இருங்க அல்வா பிடிக்கணும் விழுந்துட போறாரு பிடிங்க ஒரு 5-6 பேர் போங்க விடுங்க அப்படியே விட்டுருங்க சாமியா கைத்துட்டுங்க கொலவு சத்தம் போடுங்க கொலவு சத்தம் போடுங்க கைத்துட்டுங்க விசிறிங்க சாமி அருவாளை கையில கொடுங்க கரளி பூதியாச்சு வா சாமி வாயா அப்படியே தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கப்பா மணி 5:30